ஷேம் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல ரெகக்னைஸ் பண்ண ஒரு எமோஷன். 2025ல there is enough evidence on how shame works. பாடி ஷேமிங்கோட இம்பாக்ட் ஒருத்தர் மேல எப்படி இருக்கு, பாடி ஷேமிங் பண்ணா மோட்டிவேஷன் ஒருத்தருக்கு கிடைக்குமா, யாருக்காச்சும் ஏதாவது நல்லது நடக்குமா, எங்க இந்த ஷேம் டெவலப் ஆச்சு, இவால்வ் ஆச்சு, இன்டர்நெட் இது எப்படி மோசமாக்குது, ஒருத்தரோட மனக்குமரல் இதனால எப்படி இருக்கு, இது எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டாகிராம்ல போய் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்களா? சொன்னல KASI KAARAN அதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாடி ஷேமிங் பண்ணப்பட்ட அனைவரும் வெல்கம் டு காசிஸ் கார்னர். ப்ளீஸ் பி சீட்டட். கோவம், பயம், சோகம், சந்தோஷம் இதெல்லாம் வந்து பேசிக் ஹியூமன் எமோஷன்ஸா கருதப்படுகிறது. The same emotions which we share with most animals. But emotions like shame, embarrassment, pride, guilt இதெல்லாம் are considered secondary emotions. We don't share these with other animals. But சில developmental psychologists சொல்றதெல்லாம் என்னன்னா, first few monthsல இந்த secondary emotions எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் unfold ஆக ஆரம்பிச்சிரும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, later stagesல ஒரு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த எமோஷன்ஸ்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது என்று. As we grow, மத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு புரிஞ்சுப்போம், எப்படி யோசிக்கிறாங்கிறது தெரிய வரும், நம்மளை பத்தி நம்மள ஒத்துப்பாங்களா, எது பிடிக்கல நம்ம கிட்ட, இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுதான் வளர ஆரம்பிப்போம். அந்த டைம்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹார்ஷான மொமெண்ட்ஸா இருக்கலாம், ஹார்ஷான இன்ஸ்டன்ஸா இருக்கலாம், கான்சியஸ்லி ஆர் சப்கான்சியஸ்லி நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சோ, ஒரு நிகழ்வு நடந்துருச்சோ, அது நடக்கிற மாதிரி இருந்தாலோ ஷேம்ங்கிற எமோஷன் வந்து நம்ம பாடியில இருந்து இமர்ஜ் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ சர்வைவல் எமோஷன். பிலாங்கிங்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கும் ரிஜெக்ஷன் பிரிவென்ட் பண்றதுக்கும் ஒரு இண்டிகேட்டரா இந்த எமோஷன் வந்து நம்ம பாடியில ஃபீல் ஆகுது. So we want to be liked by others, at least whom we like. In this book Shame, which came out in 1998, it says shame நமக்கு பிடிக்காத எமோஷன், நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற எமோஷன். பிகாஸ் இட் ரிலேட்ஸ் டு பீயிங் நம்மள குறைச்சலா பார்க்கப்படுறதோ, தாழ்த்தி பார்க்கப்படுறதோ, இல்லனா அசிங்கமா பார்க்கப்படுறதோ. ஸோ நம்ம பாடி ஷேம் பண்ணப்படும் போது சொசைட்டில நம்ம இன்ஃபீரியரோ, சோஷியல் ஸ்டேட்டஸ்ல நம்ம இன்ஃபீரியரோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணும். இதை வந்து அடிக்கடி நம்ம பார்க்குற படத்துலயும் சப்போர்ட் பண்ணப்படும்ல. இப்போ பால்டா இருக்கிற ஒருத்தர் தானா அவனை ஒன்லைனர் ஜோக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கிறவனா அவனையும் ஒன்லைனர் ஜோக்ஸுக்கோ, பக்கத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியா அவனை கலாய்க்கிறதுக்கே வச்சு யூஸ் பண்றது. இல்ல அவனுக்கு கொடுக்குற ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோல்ஸோ இல்லனா கமெடியனோ இல்லனா அடிதாங்கியோ அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இப்படிதான் சொசைட்டி ஜட்ஜ் பண்ணும்னு ஒரு ஸ்டீரியோடைப் மீடியா வழியாக இருக்கிறது. இப்போ 13th இருந்து 19th சென்ச்சுரி யூரோப்ல நடந்ததை வந்து நாபர்ட் எலையஸ்னு ஒரு ஜெர்மன் சோஷியாலஜிஸ்ட் ஒருத்தர் டாக்குமெண்ட் பண்றாரு in a book called Civilizing Process. அந்த டைம்ல தான் வந்து யூரோப்பியன்ஸ்க்கு வந்து ஒருத்தர் வாயாலேயோ கையாலேயோ தொடர்றதே வந்து அருவருப்பா இருந்திருக்கு. அது வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அந்த புரிதலுமே வரப்படலை. டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனால நேக்கடா இருக்கும் போது ஒருத்தர் பார்க்கறதோ, இல்லைன்னா நம்ம சுச்சு போகும்போது ஒருத்தர் பார்க்கறதோ அதெல்லாம் வந்து அருவருப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தர் அதை பண்றதை வந்து அவமானமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. துணிகள் நிறைய அப்பதான் அணிய ஆரம்பிக்கிறாங்க. செக்ஷுவல் பிஹேவியர்ல இருந்து சொசைட்டியை ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே நிறைய பேருக்கு இது ஒரு ட்ராமாவாகி அவமானம் கலந்து இதை வந்து அவங்களோட குழந்தைங்க கிட்டேயே செக்ஸ் பத்தி பேசுறதுக்கே சொல்ல கூச்சப்படுறாங்க, சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு அருவருப்பான விஷயம் அப்படின்ட்டு அந்த பேச்சே எடுபடுறது இல்லை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி அட்லீஸ்ட் டாக்குமெண்ட் பண்ண வரைக்கும் ஹியூமன்ஸ் வந்து பாடி இமேஜ்க்காகவும் பாடிக்காகவும் ஷேம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ அமெரிக்கால வந்து 19th அண்ட் early 20th சென்ச்சுரியில தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எமர்ஜ் ஆகுது. இப்போ மார்க்கெட்டிங்ல வந்து அந்த காலத்துல பியூட்டி, டியோட்ரண்ட் அதெல்லாம் வந்து ஆடா பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இதை நீங்க வாங்குங்க அப்படின்னு விற்பாங்க. இப்படிதான் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சது. இதுக்கும் பெருசா அடி வாங்கினது பெண்கள் தான் வச்சுப்போமே. அதுக்கப்புறம் ஆனா ஆண்களுக்கும் அட்வர்டைஸ் பண்ணதும் இதே ஸ்ட்ராட்டஜி வச்சுதான். So if you see any ad involving a male model right now, அந்த மாடல் எப்படி இருப்பாங்க? லீனா இருப்பாங்க, மஸ்குலரா இருப்பாங்க, ஒரு லைட் ஸ்கின்டு இல்லனா ஓரளவுக்கு டேண்ட் லைட் ஸ்கின்ல இருப்பாங்க, ஒரு ஹைட்ல இருப்பாங்க. இதுதான் ஒரு ஐடியல் பாடி இமேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சின்னதா இருக்கும் போது ஆம்பளை பசங்க இதெல்லாம் பார்த்து வளரும் போது இப்படி இருந்தாதான் நம்மளுக்கு மரியாதை போல அப்படிங்கறத பார்த்து வளர்றாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மூலியமா, மீடியா கன்சம்ஷன் மூலியமா. சோ இதெல்லாம் பார்த்து வளரும் போது அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும். அந்த ஆஸ்பிரேஷன் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லாத போது நம்மளுக்கு ஒரு பாடி டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம மேலேயே வரும். சில ஃபேஷன் அண்ட் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரிலாம் ஆரம்பத்துல ப்ரோமோட் பண்ணும்போது, இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு டாப் 10 மிஸ்டர் ஒலிம்பியா மாடல்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களோட கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவங்கள தான் எல்லா இடக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அவங்கள வச்சு தான் எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ணுவாங்க இந்த ஆண்களோட ஃபேஷன் அண்ட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம். அதுல டேக்லைனும் என்ன போட்டிருக்கோம்னா பிக், போல்ட், பியூட்டிஃபுல் அந்த மாதிரி போட்டு தான்
ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஹிண்டிங் தீஸ் ஆர் த டைப் ஆஃப் மென் ஹூ கெட் விமன் அப்படின்னு தான் அந்த ப்ரொமோஷனே நடந்திருக்கு ஆரம்பத்துல இருந்தே. ஸோ த சேம் ரீஇன்ஃபோர்ஸ் ஈவன் இன் சூப்பர் ஹீரோ மூவிஸ் லைக் சூப்பர்மேன், கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கால கூட அந்த சீன்ல குட்டியா இருப்பான், ஒல்லியா இருப்பான். அவன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பெருசாயிட்டு மஸ்குலர் ஆயிட்டு வருவான். அதை பார்த்த உடனே ஒரு பொண்ணு உசாராயிரும். உசாரானதுக்கு அப்புறம் எல்லாரும் வாயை பொழப்பாங்க. ஸோ ஆஸ்பிரேஷனலான ஒரு கண்ணோட்டத்தில் வளரும் போது இது வந்து மோஸ்டா நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம அப்படி ஆயிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாடர்னான கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்னலைஸ் பண்ணும்போது மென் பிகேம் டிசாட்டிஸ்ஃபைட் வித் தேர் கரண்ட் பாடி இமேஜ், எஸ்பெஷலி பிகாஸ் இது வந்து ஒரு வர்த்துக்கான ஒரு மெட்ரிக்னால. ஷேம் வந்து கில்ட் மாதிரி இன் மோஸ்ட் கேசஸ் won't push you towards action. கில்ட் வந்து அதை சரி பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது நம்ம துருதுருன்னு பண்ணி ஏதாவது பண்ண இது பண்ணுவோம். ஷேம் வந்து மோஸ்ட் கேசஸ்ல அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் மேபி இருக்கலாம் ரேர் கேசஸ்ல, ஆனா மோஸ்ட் கேசஸ் அப்படி பண்ணாது. என்ன பண்ண தோணும்னா வித்ட்ரா பண்ணிக்கணும்னு தோணும். நம்ம வெளியிலேயே போக கூடாது, நம்ம ஒளிஞ்சிக்கணும், நம்ம யார்கிட்டயும் மூஞ்சே காட்டக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வித்ட்ராவல் மோடுக்குள்ள போகணும்னு தோணும். ஸோ when someone feels like they are body shamed, most likely அவங்க போய் அதுல ஆக்ட் பண்ணியோ அந்த அசிங்கத்தினாலேயோ அவமானத்தினாலேயோ பெருசா மாறிடலாம் மாட்டாங்க. இதனால வந்து ஹைட் தான் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாரோ ஒருத்தங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற வரைக்கும் உங்களை சோஷியல் மீடியால பார்க்கவே முடியாது. நிறைய பேரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வெளியிலே வருவாங்க. பண்ண முடியலன்னா காட்டிக்கவே முடியாது மூஞ்ச சோஷியல் மீடியால நம்மளாலேயே. சில காமன் மேல் பாடி ஷேமிங் which you can notice these days are bald ஆனால், கொஞ்சம் குள்ளமா இருந்தால், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால், கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருந்தால், அதாவது அந்த மாடல் மாதிரி இல்லாம இருந்தால் பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தாடி இல்லாம இருந்தா கூட இருக்கும், சிறுசாக இருந்தாலும் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். என்ன வெளியில சொல்லியிருக்க மாட்டோம், நம்ம ஃபீலிங்ஸ் சொல்லியிருக்க மாட்டோமே தவிர. பட் வெரி நார்மலைஸ்ட் பாடி ஷேமிங் கரண்ட்லி வந்து பால்டிங்ல தான் நடக்கிறது. அது வந்து பெருசா யாரும் அது ஒரு பெரிய குறையா ஒரு ஃபினாமினாவா அதை வந்து பண்ணக்கூடாதோ, அது பண்றது பிரச்சனையோ, மற்ற ஷேமிங்லாம் எப்படி ஃபீல் ஆகுதோ அதே தான் பால்டிங்க்கும் ஃபீல் ஆகும். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனா இது மட்டும் நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு பாடி ஷேமிங். இது இப்போ வரைக்கும் அது ஒரு ஜோக்காவே தான் போயிட்டு இருக்கு. பெருசா அதோட சீரியஸ்னஸ் நமக்கு எப்படி ஒருத்தர் இம்பாக்ட் பண்ணுங்கிறதே தெரிய வரல. ஜெனடிக் பால்னஸ் which is called மேல் பேட்டர்ன் பால்னஸ் ஆர் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா வென் உங்க அப்பாக்கோ, உங்க அப்பாவோட அப்பாக்கோ, உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பாக்கோ, உங்க அம்மாவோட அப்பாக்கோ, அவங்களோட தாத்தாக்கோ, இந்த ஃபேமிலி லைன்லயே யாராவது ஒருத்தருக்கு முடிக்கட்ட ஆரம்பிச்சாலே அந்த ஜெனடிக் வந்து அந்த ஃபேமிலி லைன்ல இருக்கு. அது பாஸ் ஆனாக வாய்ப்பு இருக்கு. ஹேர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆண்களுக்கு ஜென்ரலாவே கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால ஜென்ரலா குவாலிட்டி ஆஃப் லைஃபே கொஞ்சம் லோவர் லெவல்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரூமினேட் பண்ணிட்டு அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால முடி கொட்டின மாப்பிள்ள தான் உனக்கு கிடைப்பான சாபம்லாம் விடுவாங்க. பார்த்த உடனே டக்குன்னு முடி கொட்டினாலே அவன் அங்கிள்ன்றுவாங்க. ஸோ இதனால பயமும் அதிகரிக்குது. ஒருவேளை நம்மளுக்கு எந்த பொண்ணுக்கும் பிடிக்காம போயிருமோ, நம்மளுக்கு பெருசான கல்யாணமே நடக்காதோ, நம்மளும் இப்படி ஆயிருமோ, வயசான மாதிரி ஆயிருமோ, எல்லாரும் நம்மள கலாய்ப்பாங்களோ. சிலருக்கு லைட்டா முடி கொட்ட ஆரம்பிச்சாலே அந்த பயம் வர ஆரம்பிச்சிடும். வெயிட் ஏற ஆரம்பிச்சாலே அந்த பயம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சொசைட்டிக்கு வந்து நம்மள பிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஆக்டிவா அவங்களோட பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா யூ ஆர் நாட் ஓகே கோயிங் இன்டு தட் ஜோன். உங்களை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறையாவும் இருக்கு. அந்த பயமும் இருக்கும், நடக்கவும் செய்யும். சரி கலாச்சுக்க என்ன, அப்புறம் நீ கலாச்சு நான் ஏதாவது சொல்லி அப்புறம் நீ என்கிட்ட பேசாம போயிட்டேன்னா. there is this theory called social identity theory. மக்கள் எப்படி அவங்கள டிஃபைன் பண்ணிப்பாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு குரூப்பை பார்த்தோ, அந்த குரூப்ல இந்த பாடி டைப்லயோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அப்படிதான் அவங்களையும் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதுவே தான் மீடியா கன்சம்ஷன்லயும் பார்த்து ஐடென்டிஃபை பண்றதும் இருக்கு. மற்ற ஃப்ரெண்ட் குரூப், நம்மளோட பேரண்ட்ஸ்ல இருந்த குரூப், அந்த மாதிரி குரூப் எல்லாம் அந்த மாதிரி ஆளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளே இன்டர்னலைஸ் பண்ணி ஓகே நம்மளும் இந்த மாதிரி தான், நம்ம சொசைட்டில இதான் நம்ம வேல்யூங்கிறத இன்டர்னலைஸ் பண்றது பரிச்சயமானது தான். ஹைட்டா இல்லைனாலோ, ஆப்ஸ் இல்லைனாலோ, இல்ல ஜெல்லு வச்சு முடி வாராம இருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தா கூட நம்மளோட மாஸ்குலினிட்டிக்கு வந்து ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு. இல்லனா அப்படிதான் சொசைட்டியும் இடம் போடும்னு வச்சுக்கோங்களேன். அப்ஜெக்டிஃபைட் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இதுக்கு பேர் வந்து சைக்காலஜில மாஸ்குலினிட்டி த்ரெட் ரெஸ்பான்ஸ். வேர் ஒரு மனுஷன் அவனோட வேல்யூ இன் இஸ் மாஸ்குலினிட்டி வேர்ல்டு குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது, அவனுக்கே தெரியாம சப்கான்சியஸ்லி, இல்லனா அந்த இன்செக்யூரிட்டிஸ்னால மட்டுமே. இதே எமோஷனல் ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஃபேட் ஷேமிங்க்கும் வச்சுக்கோங்களேன். ஃபேட் ஷேமிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அடிஷன் இருக்கு, which is fat phobia or the projection of fat phobia. fat phobiaங்கிறது வந்து the extreme fear towards fat or extreme aversion towards fat இருக்கிறவங்க, நம்ம ஃபேட் போறது, அந்த மாதிரி எதுக்காகவும் அது எனக்கு அருவருப்பான ஒரு ஃபீலிங்கோ, எனக்கு அது வேணான்னு தள்ளி விடுறதோ, அதுதான்
ஃபேட் ஃபோபியா. பீப்புள் மைட் நாட் லைக் டு ஹியர் இட், பட் நம்ம மீடியா கன்சம்ஷன்னாலையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நம்ம எப்படி வளர்ந்தோம், ஜென்ரலா நம்ம சொசைட்டி எப்படி வளர்ந்துச்சுங்கிற காரணத்தினாலே மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஃபேட் ஃபோபிக். சின்ன வயசுல ஓவர் வெயிட்டா இருந்து அவனை கலாய்க்கிறவனும் அந்த ஃபேட் ஃபோபியா டெவலப் ஆகும், உனக்கும் அந்த ஃபேட் ஃபோபியா கிட்ட இருந்து ஒரு ஹேட்ரட் டெவலப் ஆகி அவன் வந்து இது இருக்கிறதுனால தானே உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருச்சுன்னு அந்த ஃபேட் மேல அவனுக்கே கோவம் வரும். அந்த இன்செக்யூரிட்டி நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபேட்டை குறைச்சா கூட அந்த ஹேட்ரட் டுவர்ட்ஸ் ஃபேட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் இன்டர்னலைஸ்டா. அது வந்து சம்டைம்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ பார்க்க லைட்டா ஒருத்தன் வெயிட் போட்டாலே அவனை பார்க்க ஜட்ஜ் பண்ணணும்னு தோணுதோ, அவனை அசிங்கப்படுத்தணும் தோணுதோ, கலாய்க்கணும்னு தோணுதோ, இல்லைன்னா அவங்கள பார்த்தா அட்ராக்டிவா இல்லைன்னு தோணுதோ, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஃபேக்டர். வேற எதுவுமே இருக்காது. அந்த ஃபேக்டரே லைட்டா சின்னதா ஏதாவது இருந்தாலே அந்த ஃபேக்டர்னால நம்மளுக்கு பிடிக்காம போறது நம்மளுக்கு இன்பில்ட்டாவே இருக்குன்னு வச்சுப்போமே வளர்ந்த விதத்தினால. ஆல்சோ பீப்புள் ஹூ எங்கேஜ் ஹெவிலி ஆன் ஃபிட்னஸ் இன்ஸ்பிரேஷன் கான்டென்ட் ஆர் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்டென்ட், அந்த இன்செக்யூரிட்டி வந்து டெவலப்ஸ் ஈவன் மோர். பாடி டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் டெவலப்ஸ் ஈவன் மோர், எஸ்பெஷலி வென் தே ஆர் நாட் ஏபிள் டு அட்டைன் தட். அந்த சொல்றவங்க மாதிரி நம்ம ஆலையோ, அவங்க சொல்றது நடக்கலையோ, அந்த மாதிரி நம்ம ஆவலையோ ஒரு இன்செக்யூரிட்டிலேயே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் இன் மோஸ்ட் கேசஸ் இந்த மாதிரி கான்டென்ட் கன்சம்ஷன்லயே என்ன நடக்கும்னா, கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேட் இருந்தாலே அது வில்லனைஸ் பண்ணப்படும். ஒரு சர்டன் பாடி டைப்பை தான் வந்து குளோரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் உண்டு. நம்ம ஊர்லயே சில ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸோ, நிறைய ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸோ எடுத்துக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் பாடி இமேஜ். தொப்பை வச்சிருந்தீங்கன்னா இது 4 சாப்பிட்டு வெயிட்டை குறைங்க, குச்சி மாதிரி இருக்கீங்களா இது 4 சாப்பிட்டு வெயிட்டை தூக்குங்க, வெயிட்டை ஏத்துங்க, ஏதோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி நம்ம பாடி இமேஜுக்கோ நம்ம ஹெல்த்துக்கோ வந்து ஃபியர் மாங்கரிங் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் குத்து என்ன பண்றது? அது வந்து இட்ஸ் வெரி காண்டசெண்டிங், எஸ்பெஷலி வென் அவங்க வந்து அந்த ஐடியல் ஃபிகர்ல இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் கொடுக்கும் போதோ டிப்ஸ் சொல்லும் போதோ என்ன மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தானே டிராவல் ஆயிட்டு இருக்கு. So this hits the same part of us which triggers shame, which also again won't make majority of us act on it but will only make us hide. இப்போ ஹைட்டுக்கும் இதே பிரச்சனை தான். இப்போ வந்து மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ்லயோ டேட்டிங் வெப்சைட்ஸ்லயோ எதுல போனீங்கன்னாலுமே ஹைட் ஃபில்டர் இருக்கா, அதுல மினிமமே ஒரு 5 foot 8 வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃபில்டர்லயே வர மாட்டீங்க, ஆப்ஷன்ஸ்லயே வர மாட்டீங்க, அங்கே அவுட். அப்புறம் ஹைட்னா இன்செக்யூரிட்டி ஆகாம எப்படி இருக்கும்? அந்த ஹைட்டை பத்தி ஷேம் பண்ணா மறுபடியும் அதே சொசைட்டி எக்ஸ்க்ளூஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இன்ஃபீரியர், அதிலும் அதே தான். ஓன் பாடி இன்செக்யூரிட்டி அண்ட் மோர் எக்ஸ்போஷர் டு நான் சொன்ன மாதிரி கான்டென்ட் சொன்னேன்ல, அதனால வந்து பாடி டிஸ்மார்பியா அப்படிங்கிறது ஒன்று டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் a mental health condition where நம்மளோட அப்பியரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பியரன்ஸ்ல குட்டி குட்டியா ஃபிளாஸ் தெரிஞ்சாலும் வெளியில இருக்கவனுக்கு பார்த்தா அது தெரிஞ்சிருக்காது. நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். மசில்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, பெருசா இல்லையே, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அது தெரிஞ்சிருக்காது. அந்த பயம் வந்து வச்சுக்கிட்டே நமக்குள்ள அதே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு அதை பத்தி வரி பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த கண்டிஷன் பேர் தான் பாடி டிஸ்மார்பியா. பிஎம்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து கண்டுபிடித்தது என்னமோ 1800களில் ஒரு சின்ன குரூப் ஆஃப் 10 வெள்ளத்தோல் அத்லீட்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி டிரைவ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் ஐடியல் வெயிட் இருக்கணும், யாரை வைத்து? அத்லீட்ஸ்களை வைத்து. சயின்டிபிக்கலி இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த பிஎம்ஐயும் டெவலப் ஆச்சு. இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் வேற எதுவுமே கால்குலேட் பண்ணாம உங்க ஹைட்டும் வெயிட்டும் ஏஜும் அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ற ஒரு ஃபார்முலால இருந்து தான் இப்போ வரைக்கும் பெரும்பாலான டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பாவம் தெரியவில்லை, இதுவும் ஃபேட் ஃபோபியா தான் என்று. ஏன்னா அந்த ஃபார்முலாவே ஃபேட்ல இருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். மசில் மாஸ் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே எடுக்க மாட்டாங்க. பிகர் பாடினாலே அன்ஹெல்தி தான் அப்படிங்கிற ஒரு ப்ரீ அசம்ஷன்ல இருந்து ஜெனரிக் அட்வைசஸ்லாம் நிறைய டாக்டர்கள் இப்போ வரைக்கும் கொடுக்கிறது உண்டு. ஸோ ஹெல்த் கேர் இஸ் ஆல்சோ நாட் ப்ராப்பர்லி ப்ரொவைடட். ரியல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டா அட்வைஸ் கொடுத்துட்டு லைட்டா பிஎம்ஐ அதிகமா இருந்தாலே போய் வெயிட்டை குறைச்சிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. இப்படி சொல்றதுனாலே பேஷண்ட் ஷேமை ஃபீல் பண்ணிட்டு அந்த பக்கமே தலையை வச்சே படுக்க மாட்டான், டாக்டர் பக்கமே தலை வச்சு படுக்கிறதுக்கு பயப்படுவான். அதுக்கப்புறம் ஜென்ரலாவே கூட ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கே பயப்படுவான்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர்லாம் இவ்வளவு இருக்குல்ல, டாக்டர் சைடும் சரி, இன்ஃப்ளூயன்சர் சைடும் சரி, இந்த ப்ரெஷர்லாம் இருக்கும்போது எல்லாருக்கும் உடனே வெயிட் குறைக்கணும்னு தோணும். அந்த மாதிரி டைம்ல தான் ஃபேட் டயட்ஸ் நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணுவாங்க. விச் இஸ் ஒரு வாரத்துல 1 கிலோ குறைக்கணும், உடனே வெயிட் குறைக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம், 3 months 20 kg லாஸ், அந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணுவாங்க எல்லாரும். ஏன்னா அந்த பக்கம் தான் எல்லாரும் போவாங்க. ஃபேட் டயட்ஸோட சக்சஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 20% தான், which is closer to 10% தான் வச்சுப்போமே. அவ்வளோதான் பாசிபிள் ரேட் to transform yourself, which is also mostly the water in your body. மறுபடியும் சாப்பிட கொஞ்சம் carbs load பண்ணாலே மறுபடியும் அந்த வாட்டர்லாம் கிளைக்கோஜன்லாம் மறுபடியும் பாடிக்குள்ள வந்துரும். Because of this pressurized culture itself, people don't lose weight, feel devalued, having body image issues and also terrible relationship with food in general. Guilt இல்லாம ஒரு டேஸ்டியான மீல் கூட இப்போ சாப்பிட முடியறது இல்லை. பயத்துல டயட் இருப்போர் பிரியாணினாலே அந்த பேரை கேட்டாலே பயப்படுறார்கள். 3 மாசத்துக்கு நான் அதை தொடவே மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்கிறார்கள்.
பிரியாணிய பார்த்து ஏன்டா பயப்படுறீங்க? அதுல தான் அவ்வளோ மீட் இருக்கு, அவ்வளோ இது இருக்கு. எவ்வளோ ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடலாம். சோத்துல தான் இந்த பிரச்சனை என்றால், லைட்டா சைடுல இப்படி ஏறுனா கூட சொட்ட ஜோக்கு வந்துரும். சொட்டன்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் பயம் வர ஆரம்பிச்சுரும். டெய்லி அப்புறம் கண்ணாடிய பார்க்கறது, ஐயய்யோ! இப்போ குறைஞ்சிருச்சா? நேத்திய விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா குறைஞ்சிருச்சா? அப்புறம் டெய்லி ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிறது. ஐயோ! குறைஞ்சதா இல்லையா? குறைஞ்சதா இல்லையா? அப்படின்ட்டு. லவ் ஹேண்டில்ஸ் இருக்குன்னு டெய்லி இடுப்ப டச் பண்ணி குறைஞ்சதா? குறைஞ்சதா? இல்லன்னா வெயிட் ஏறி இன்னைக்கு குறைஞ்சதா வெயிட்? அன்னைக்கு குறைஞ்சதா வெயிட்? குறையலன்னா அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா அப்செட் ஆயி, எதுவுமே வேற வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாரி அப்படியே இருப்பார்கள் நெறைய பேர். ஸோ இந்த மென்டல் லோட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட காக்னிட்டிவ் எனர்ஜிய வந்து ட்ரெயின் பண்ணிரும். விச் இஸ் த பிரெயின்ஸ் எனர்ஜி. எக்ஸசிவ் worrying about anything related to your body or food will only cause your mental health to deteriorate. சலூன் போகும்போது எவனாவது உங்க முடிய பார்த்து ஏதாவது சொன்னான் என்றால் பட்டக்ஸை சாத்திட்டு கிளம்பு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுங்கள். டு கன்க்ளூட், படம் நிறைய பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு. இப்படி தான் பாடி இமேஜ் இருக்கணும்னு இருக்கு. சோஷியல் மீடியாவில் கான்ஸ்டன்ட் கம்பேரிசன்ஸ் இருக்கு. ப்ரெஷர் இருக்கு. இன்ஃப்ளூயன்சஸ் கியூரேட்டடா லைட்டிங்கோ வாட்டர் கட்டோ ஆங்கிள்ஸோ அதெல்லாம் வச்சு பேசுறது மட்டும் உண்டு. அதுவும் காண்டசென்டிங் டோன்ல பேசும்போது அவங்க வேல்யூ அதிகங்கிற மாதிரி நடந்துக்கிறதும் உண்டு. குக்கு நல்லா வேலை செய்யணும், கான்டென்ட் வைரல் ஆகணும்ட்டு ஃபியர் மாங்கரிங் பண்றது எங்க பார்த்தாலும் உண்டு. குள்ளமா இருந்து ஷார்ட் கிங்ஸ் ஜோக் எல்லாம் போட்டு நார்மலைஸ் பண்றதும் காமனா தான் இருக்கு. பாடி சம்பந்தப்பட்டு ஒரு த்ரெட்டோ அதை பத்தி ஷேம் பண்ணியோ அவங்களுக்கு தெரியாம அது ஜோக்கா போட்டு அவங்களோட மேஸ்குலினிட்டிக்கு அது த்ரெட்டா ஃபீல் ஆனாலே ஒருத்தரை மோசமான நிலையில தான் கொண்டு போய் விடும். ஆக்டும் பண்ண வைக்காது. எனிஒன் ஹூ இஸ் ரிசீவிங் பாடி ஷேம் அவங்க ஆக்ட் பண்ணி மாறினா கூட இன்டர்னலைஸ்டா அந்த ஊண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பாடி ஷேமிங் இஸ் நெவர் குட். இவ்வளவு நடக்குது ஒருத்தருக்குள்ள, இப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் இதை பண்றதை கொஞ்சம் லைட்டா தவிர்த்தா நல்லா இருக்கும். ஃபியர் மாங்கரிங் காண்டசென்டிங் டோன்ல எல்லாம் பேசுற நிறைய பேரை கன்சியூம் பண்ணுறதை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு லிமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்செக்யூரிட்டியை தான் மறுபடியும் உங்கள் மேலே தூண்டும். இன்கேஸ் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா சொல்கிறேன், பாடி இன்செக்யூரிட்டி பாடி இமேஜ் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். எதா சாப்பிட்டாலும் உடனேலாம் ஹார்ட் அட்டாக்கும் வராது, கேன்சரும் வராது, ஒன்றும் நடக்காது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு டீசெண்டான ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் சாப்பிட்டுட்டு டெய்லி வாழ்ந்து இதை பற்றி பாடி இமேஜையும் சாப்பாடும் பற்றி கண்டுக்காமலே அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான் நெசசரி. அன்லெஸ் இட்ஸ் யுவர் கரியர் ஆர் யுவர் ப்ரொஃபஷன். அது மேலே ஈர்ப்பு இருந்தால், அந்த ஆர்ட் பிடிச்சிருந்தா அதை தாண்டி நிறைய யோசிக்கிறது அதெல்லாம் மேக் சென்ஸ். இல்லனா it doesn't make sense much. So don't stress too much on your body, the food, your weight or your hair, anything in general. Tata, bye. Instagram Kasikaran KASIKAARAN 9 o'clock Monday Q&A